பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஏ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமா என்ற ஒரு கேள்வியோடு இன்றைய சிந்தைக்குள் கடந்து போகலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:14 வாசிக்கும் பொழுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுதல் என்றால் கிறிஸ்தவ மதம் மாறுவதோ பிறப்பிலேயே கிறிஸ்தவராக இருப்பதோ அல்ல. இது பாவம் செய்யாத நிலையும் அல்ல. ஒரு மனிதன் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேட்டு அவரை உணர்ந்து தன்னை ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு இயேசு தன்னுடைய பாவங்களுக்காகவும் மரித்தார் என்றும் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசித்து பாவத்தில் மரித்த நிலையில் உள்ள தன்னையும் தேவன் உயிர்ப்பிப்பார் என்பதை விசுவாசிப்பதே ஆகும். பின்னர் இயேசுவிடம் தன்னை தொடர்ந்து வழிநடத்த வேண்டிக் கொண்டு அவருடைய மகிமையும் ஐக்கியத்தையும் அடிச்சுவடுகளையும் தொடர்ந்து விடாமல் தேடுவதே ரட்சிப்பாகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை தன்னுடைய மேலான மகிமைக்கு நேராக நடத்துவாராக. ஆமென்.